உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜிஎஸ்டி வசூல் வந்து 18,880 கோடி ரூபா. அதில் ஒன்றிய அரசின் வரி பகிர்வு 13,089 கோடி. பீகார்ல 4,731 கோடி ரூபா ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படுது. அதுல ஒன்றிய அரசு திருப்பி வரி பகிர்தல் வந்து 7,338 கோடி ரூபா. மத்திய பிரதேசம் 7,384 கோடி ரூபா வரி வசூல் செய்யுது. அதில் திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி பகிர்வு 5,727 கோடி ரூபா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இழிச்சவாய்ப்பாய் தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளவு வசூலிச்சு தரோம்னா 23,661 கோடி ரூபா. நமக்கு திருப்பி வர்ற அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10,000, 5,000, வெறும் 2,900 சொச்சம் தான் நமக்கு வருது. இது எவ்வளவு பெரிய அநீதி. இதைத்தானே நம்ம கேட்கிறோம். டே, நாங்க அதிகமா வசூல் பண்ணி தரோம், எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி, எங்களுக்கு ஏதோ தூக்கி போடுற மாதிரி 4 ரூபா மாதிரி எங்களுக்கு போடுறீங்க. இதைத்தான் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்கிறாரு. முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் கேட்டாரு. ஆதாரத்தை அள்ளி வீசினாங்க. நாங்க எவ்வளவு தரோம், நீங்க எவ்வளவு தரீங்க? அது எப்படிங்க பீகாருக்கு மட்டும் அள்ளி தர்றீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி தர்றீங்க, மத்திய பிரதேசத்துக்கு அள்ளி தர்றீங்க? உண்மையிலேயே உழைச்சு உற்பத்தியை கொடுத்து வரி அதிகம் கொடுத்து ரத்தத்தையும் வேர்வையும் கொடுக்கக்கூடிய ஆண்டிப்பட்டிக்காரனுக்கும் மண்ணச்சநல்லூர்காரனுக்கும் கும்மிடிப்பூண்டுக்காரனுக்கும் மட்டும் பட்ட நாமத்தை நீங்க கொடுக்குறீங்களே, இதைத்தான் தமிழ்நாடு அரசு கேட்குது. இதைத்தான் தமிழர்கள் கேட்கிறான். பொருளாதார வல்லுநர்களும் இதைத்தான் கேட்கிறான். இது அயோக்கியத்தனம் இல்லையா?